திரு ஜீவ சகாப்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார், மூத்த பத்திரிகையாளர். நானும் சோமு சாரும் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் நிறைய ஜோஷோட பல முதலமைச்சர்கள் சில அணுகுமுறைகளை எடுத்ததுண்டு. நான் செல்வி ஜெயலலிதா அறிவித்த ஆரம்பகால அறிவிப்பை நினைவு கூர்ந்தேன். நான் பத்திரிகையாளர்களை மாதம் வார சந்திப்பேன் அப்படின்னாங்க. அந்த ஆரம்ப கால ஜோஷ் தொடர முடியாமல் போச்சு. பின்னாடி அவங்க வந்து இட் வாஸ் பேக் டு அவர் யூஷுவல் ஃபார்ம். ஸோ இன்னைக்கு எடுக்கக்கூடிய நடைமுறையை ஒரு 5 ஆண்டு காலம் தொடர முடியுமா? நம்ம அமைப்பே ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை தான் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இது ஒரு டெனபிள் அப்ரோச் நினைக்கிறீங்களா? டு யூ நாட் திங்க் இட் கேன் பிகம் அன்டெனபிள் சூனர் தென் லேட்டர்? இல்ல, இந்த அமைப்புங்கிறது இன்னைக்கு தலைமை, அரசு, நிர்வாகம், கட்சி, தொண்டர்கள் எல்லோருமே போட்டி கட்சிய எதிரி கட்சியா பாக்குற ஒரு மனநிலை. ஏன்னா அரசியல்ங்கிறது மக்களுக்கான சேவைங்கிறத போய் அது ஒரு வணிகமாகவும் போட்டியாகவும் நீயா நானான்னு பார்க்கக்கூடிய தன்மையில வந்துருக்கு. அந்த ஒரு கான்செப்ட் இங்க உள்ள பூந்துருக்கு. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தன்மை இருக்கு. என்னைய தோக்கடித்தான், அதாவது ஜனநாயகத்துல இவர் ஜெயிச்சிருக்காருன்னு பாக்குறது இல்ல, என்னைய இவன் தோக்கடித்தான், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது சித்தாந்தங்களுக்கு இடையான சண்டையா இருக்கும்போது அது ஆரோக்கியமா இருந்தது, தனிநபர்களுக்கான சண்டையா மாறிடுது. அதனாலதான் அண்ணாக்கும் காமராஜருக்குமான அந்த உறவுங்கிறது அப்படி இருக்க முடிந்தது, மரியாதையா இருக்க முடிஞ்சது. நீங்க பிரச்சனை நீயா நானா. பட் அது நம்ம பொதுவா சொல்லுவோம்ல, வெள்ளத்தனையது மலர் நீட்டம். இன்னைக்கு சமூகத்தில் என்ன உணர்வு இருக்கோ அப்படித்தான் அரசியல் வரும். எப்படிப்பட்ட சமூகமோ அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் உருவாங்குவாங்க. யுக புருஷர்கள் உருவாகி சமூகத்தை மாற்றிய தருணங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பாத்தா நம்ம அரசியலையும் நம்ம சேர்த்து பார்க்கிறோம். இந்த சமூகத்தில் அப்படி மனநிலை இருக்கா? அரசியல் கட்சிகளிடையே இந்த மனநிலை இருக்கா? இது தொடர்றதுக்கான சூழலும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பா சமூகம் வரணும் இல்ல. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல தாவைக்காவினர் குழந்தைகள் மத்தியில ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு ஒரு பிரச்சாரத்தை சம்மந்தமே இல்லாம குழந்தைங்க மத்தியில பரப்பி விட்டாங்க இல்லையா? ஜீவா சார், இதுக்கு பதிலா திமுக இதே ரைமிங்கா சொன்ன வார்த்தைகள்லாம் நான் இங்க அச்சேற்ற கூட விரும்பல. அது வேணாம். இல்ல அதை தொடக்கி விட்டது வந்து அது தப்பு. சம்மந்தம் இல்லாம குழந்தைங்க அது சரி. பட் பாப்போம் அது எது வினை எது எதிர்வினை. தட் இஸ் அகைன் டிபேட் போகுது. இல்ல அந்த நீங்க சொன்னீங்கன்னா சமூகம் எப்படி இருக்குன்னு. சமூகம் அப்படி இருக்கும்போது தனிநபர் போட்டி, ஜெயிக்கணும், வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இவனை விட அவன் ஜெயிக்கணும், உன்னை விட நான் ஜெயிக்கணும், இந்த கான்செப்ட்ங்கிறது அரசியல். ஆனா இன்னைக்கு அவர் அதை உடைக்கிற விதமா நான் வந்து மூத்தவர் ஸ்டாலினிடம் வந்திருக்கேன், அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறேன், எடப்பாடி பழனிசாமி ஆசீர்வாதம் வாங்குறேன், வைகோ ஒரு மிகப்பெரிய பார்லிமெண்ட் டைகர், இப்படின்னு இவர்களையெல்லாம் போய் அவர் சந்திக்கணும்னு எடுத்த முடிவுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல முடிவா பாக்குறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.